நம்ம பூமி எப்படி உருவானது அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? உயிரற்ற தூசி மற்றும் வாயு மேகம் எப்படி இன்னைக்கு நாம வீடுன்னு அழைக்கிற நீல மற்றும் பச்சை நிற உலகமா மாறியது? பூமி உருவாவதற்கு முன்பு அது எப்படி இருந்திருக்கும்? பூமி உண்மையிலேயே ஒரு பெரிய வெடிப்பில் இருந்துதான் உருவானதா? நெருப்பு, பனி மற்றும் அண்ட மோதல்கள் எப்படி நம்முடைய கிரகத்தை வடிவமைச்சிருக்கும்? பூமி செவ்வாய் அல்லது வெள்ளி கிரகத்தை போல அமைந்திருக்க முடியுமா? இப்படின்னு எல்லா கேள்விக்கான பதிலையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பூமி சுமார் 450 கோடி வருடங்களுக்கு முன்னாடி சூரியன் உருவானதிலிருந்து மீதம் இருந்த பார்ட்டிகிள்ஸ் எல்லாமே ஈர்ப்பு விசை காரணமா ஒரு பெபிள் ஃபார்ம்ல உருவானது. நீங்க நினைக்கிறது மாதிரி பூமி உருவான போது இப்போ இருக்கிறது மாதிரி பெர்ஃபெக்ட்டா இல்ல. அங்க உயிர்களும் கிடையாது. காற்றிலேயுமே ஆக்சிஜன் இல்லாம நைட்ரஜன், சல்பர், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் வாட்டர் வேப்பர்ஸ் மட்டும் தான் காணப்பட்டது. நிலமும் இப்போ இருக்கிறது மாதிரி இல்லாம நெருப்பு கடலா காணப்பட்டது. பூமியோட வெப்பநிலை சுமார் 4700 டிகிரி செல்சியஸ் அளவுல காணப்பட்டது. பெரிய பெரிய ஆஸ்ட்ராய்ட்ஸ் அடிக்கடி பூமியை தாக்கிக்கிட்டே இருந்திருக்கு. நியாயமா பூமி அழிஞ்சிருக்கணும். ஆனா அங்கதான் கதையில ட்விஸ்ட். அப்போதான் பூமி உண்மையாகவே உருவாக ஆரம்பிச்சிருக்கு. உதாரணமா நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும்போது ரொம்பவே சோர்வடைவோம். எப்போ அதை எதிர்த்து போராடுறோமோ அப்போதான் வாழ்க்கையே தொடங்குது. இதற்கு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நம்ம பூமியை சொல்லலாம். அதன் பிறகு தேயா என்கிற ஒரு யங் பிளானட் கூட நம்முடைய பூமி மோதியது. அந்த பிளானட் தான் நாம இப்போ பார்க்கிற நிலவா உருமாறி இருக்கு. அதன் பிறகும் பல விண்கற்கள் தொடர்ந்து பூமியை தாக்கி கொண்டே இருந்திருக்கு. இவைகளோட தாக்கம் காரணமா சுமார் 300 கோடி வருடங்களுக்கு முன்னர் பூமியோட வெப்பநிலை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருக்கு. சில ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா விண்கற்கள் வாயிலா தான் நம்ம பூமிக்கு தண்ணீர் வந்திருக்கணும். இருந்தாலும் அந்த காலத்துல பூமியில ஆக்சிஜன் இல்ல, சோ உயிர்கள் வாழ முடியாது. அது மட்டும் இல்லாம ஓசோன் லேயர் கூட அப்போ ஃபார்ம் ஆகல. இதனாலேயே சூரியன்ல இருந்து வர்ற யூவி ரேடியேஷன் அதிகமா நம்ம பூமியை தாக்கிட்டு வந்திருக்கு. அந்த காலங்கள்ல கடலோட வெப்பநிலை 55 டிகிரி செல்சியஸ் முதல் 80 டிகிரி செல்சியஸ் அளவுல காணப்பட்டிருக்கு. அந்த வெப்பமான தண்ணீர தான் முதலா மைக்ரோ ஆர்கானிசம் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. ஆனா நிலப்பரப்பு எல்லாமே வெறும் எரிமலை குழம்புகளால சூழப்பட்டிருந்தது. 90 கோடி வருடங்களுக்கு பிறகுதான் பூமியோட முதல் கண்டமான கேனோலாண்ட் என்கிற சூப்பர் கான்டினென்ட் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. சுமார் 65 கோடி வருடங்களுக்கு முன்னாடி பூமி ஒரு பனி பந்து மாதிரி ஸ்னோவால முழுசா மூடப்பட்டிருந்தது. இருந்தாலுமே பல எரிமலை வெடிப்புகள் ஏற்பட்டிருக்கு. எரிமலை வெடிப்பு ஏற்படும் போது வெளிப்படுற கார்பன் டை ஆக்சைடு இந்த பனிப்பாறைகளை உருக வச்சிருக்கு. இந்த நிகழ்வு தான் ஆக்சிஜன் உருவாக முக்கிய காரணமா அமைஞ்சது. 54 கோடி வருடங்களுக்கு முன்னாடி கேம்பிரியன் எக்ஸ்ப்ளோஷன் ஏற்பட்டது. இது நடக்கும் போது பூமியோட வெப்பநிலை சுமார் 30 டிகிரி செல்சியஸ் அளவுல காணப்பட்டது. இப்படி பல மாற்றங்களை கடந்து வந்துதான் நம்முடைய பூமி ஒரு பெர்ஃபெக்ட் பிளானட்டா மாறி இருக்கு. இந்த மாற்றத்திற்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா நம்ம பூமி சூரியன்ல இருந்து 3வது பிளானட்டா சரியா பிளேஸ் ஆகி இருக்கு. அதாவது சூரியனை விட்டு 14 கோடி 83 லட்சத்து 80,000 கிலோமீட்டர் தொலைவுல பூமி அமைஞ்சிருக்கு. சூரியன்ல இருந்து கரெக்டான டிஸ்டன்ஸ்ல பூமி அமைஞ்சிருக்கிறதால மட்டும்தான் பூமியில உயிர்கள் வாழ முடியுது. இதத்தான் ஹேபிட்டபிள் சோன் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனாலேயே தான் பூமியை நாம லிவிங் பிளானட் அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லாம பூமியில மட்டும்தான் தண்ணி, கேஸ், ஐஸ் அப்படின்னு 3 நிலைகள்ல காணப்படுது. பூமியில மட்டும்தான் தண்ணி ரன்னிங் ஸ்டேஜ்லயும் காணப்படுது. பூமியோட நிலப்பரப்புல 71% தண்ணியும் 29% நிலமும் காணப்படுது. டெக்னாலஜி, சயின்ஸ், மாடல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு பல நிலைகளை தாண்டி வந்திருந்தாலும் இப்பவும் பிளாஸ்டிக் குப்பைகள், டீஃபாரஸ்ட்ரேஷன், மைனிங் அப்படின்னு பூமியை மாசுபடுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். பூமியோட எதிர்காலம் மனிதர்கள் ஆகிய நாம எப்படி கொண்டு போறோமோ அப்படித்தான் அமைய போகுது. பூமியை பாதுகாக்கிற பொறுப்பு நம்ம ஒவ்வொருவருக்குமே இருக்கு. நம்ம பூமியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா எந்த டாபிக் பத்தி பேசலாம்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.